நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து தேர்ட் பிளேலிஸ்ட்டில் நம்ம 13th வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்மளோட ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பாருங்கள். கின்ஹோனே பாலு ஜி சே ஹிந்தி சீக்கி தி. இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வந்து பாலுஜி கிட்ட ஹிந்தி படித்தார், ரொம்ப நல்லா பேசுவார், பாலுஜி ரொம்ப நல்லா சொல்லி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து யார் பாலுஜி கிட்ட ஹிந்தி படிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. இப்போ வந்து அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், கின்ஹோனே எவர். ஓகேவா, அந்த நே வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு சில ரூல்ஸ் படி வரும். அது நம்ம அந்த நே பற்றி படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கின்ஹோனே எவர் பாலுஜி சே பாலுஜியிடம் ஹிந்தி சீக்கி தி ஹிந்தி கற்றிருந்தார். பேச்சு வழக்கில் யார் பாலுஜி கிட்ட ஹிந்தி படிச்சிருந்தாங்க. ஓகேவா, மேரே மாமானே என்னுடைய மாமா பாலுஜி சே பாலுஜியிடம் ஹிந்தி சீக்கி தி ஹிந்தி கற்றிருந்தார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீ வந்திருக்கு. ஏன்னா மாமா வந்து ஆண்பால் தான், ஆனால் இங்கே தீ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நே வரும்போது இதுக்கப்புறம் இந்த ஹிந்தி லாங்குவேஜ் வந்திருக்கு. லாங்குவேஜ் எல்லாமே, அதாவது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நான் லிவிங் திங்ஸும் அதுக்கு ஜெண்டர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே லாங்குவேஜ் வந்து பெண்பால் வரும். ஸோ இங்கே ஹிந்தி அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்திருக்கனால இங்கே தீ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மேரே மாமானே பாலுஜி சே ஹிந்தி சீக்கி தி அப்படின்னு வந்திருக்கு. என்னுடைய மாமா பாலுஜியிடம் ஹிந்தி கற்றிருந்தார். ஓகேவா, இந்த இடத்துல கொஸ்டினை நம்ம எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, இந்த பாலுஜி அப்படிங்கிறத எடுத்துட்டு இப்போ ஸ்ரீதர்ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். யாரு ஸ்ரீதர்ஜியிடம் ஹிந்தி கற்றிருந்தார் அப்படின்னு மாற்றி கேட்கலாம். இந்த பாலுஜிங்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன நேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கின்ஹோனே ராதாஜி சே ஹிந்தி சீக்கி தி, யார் ராதாஜியிடம் ஹிந்தி கற்றிருந்தார் அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி ஆன்சரும் பார்த்தீங்கன்னா மேரே மாமா அப்படின்னு வந்திருக்கா, என்னுடைய மாமா அப்படின்னு இங்கே இருக்கு. இந்த இடத்துல மேரே பிதாஜி அப்படின்னு போட்டுக்கலாம். மேரே பிதாஜினே பாலுஜி சே ஹிந்தி சீக்கி தி, என்னுடைய அப்பா பாலுஜியிடம் ஹிந்தி கற்றிருந்தார். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் இந்த மேரே மாமா அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ரவி வந்து பாலுஜி கிட்ட ஹிந்தி படிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே மரியாதையை கேட்டிருக்கனால இங்கே ஆன்சர்லையும் மரியாதையாக ஒரு பர்சனை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ யார் கற்றுருந்தா அப்படின்னா, இப்போ ராமு பாலுஜி கிட்ட ஹிந்தி படிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லணும்னா, ராமுனே பாலுஜி சே ஹிந்தி சீக்கி தி, ராமு வந்து பாலுஜி கிட்ட ஹிந்தி படிச்சிருந்தார் அப்படியும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, தும்னே முஜே கியோ புலாயா தா. இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போயிட்டு 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு வரோம். அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, நேற்று உன்னைய ரவி கூப்பிட்டுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அவனை பார்க்கும்போது கேட்போம், நீ என்னை எதுக்காக கூப்பிட்டுருந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. தும்னே நீ, இந்த நே வந்து பாஸ்ட் டென்ஸ் வரும். தும்னே முஜே என்னை, கியோ புலாயாத்தா எதற்காக கூப்பிட்டு இருந்தாய், நீ என்னை எதுக்காக கூப்பிட்டுருந்த. நான் வெளியூருக்கு போயிருந்தேன்ப்பா, அம்மா வந்தோன்னே சொன்னாங்க நீ கூப்பிட்டுருந்தானே, எதுக்காக என்னைய கூப்பிட்டுருந்த அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. தும்னே முஜே கியோ புலாயாத்தா, நீ என்னை எதற்காக கூப்பிட்டு இருந்தாய். மைனே நான், துஜே முஜே என்னை, அதுக்கு வந்து ஆன்சரில் துஜே உன்னை, பாகர் பேஜ்னே புலாயாத்தா வெளியே அனுப்புவதற்காக கூப்பிட்டு இருந்தேன். ஓகேவா, வெளியே அனுப்புறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். இந்த நம்ம ஆன்சர் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். மைனே துஜே பாஜார் ஜானே கேலியே, நான் உன்னை கடைவீதிக்கு செல்வதற்காக, புலாயாத்தா கூப்பிட்டிருந்தேன். இப்போ நான் உன்னை விளையாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லணும் வச்சுங்களேன். மைனே துஜே கேல்னே கேலியே புலாயாத்தா, நான் உன்னை விளையாடுவதற்காக கூப்பிட்டு இருந்தேன். ஓகேவா, இந்த மாதிரி நான் சினிமா பார்க்கறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன வச்சுங்களேன். மைனே துஜே சினிமா தேக்னே கேலியே புலாயாத்தா, நான் உன்னை சினிமா பார்ப்பதற்காக கூப்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்ன ஆன்சர் வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, மேஜ் பர் கியாகை மேஜை மேல், மேஜ் பர் பர் அப்படின்னா மேலே, மேஜ் பர் மேஜையின் மேல், கியாகை என்ன இருக்கிறது.
மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜையின் மேல் புத்தகம் இருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ டிவி மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். டிவி பர் கியா ஹை, டிவி மேலே ஏதாவது நம்ம வச்சுருப்போம் இல்லையா, டால் இந்த மாதிரி வச்சுருப்போம். அப்போ டிவி மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா டிவி பர் கியா ஹை. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் மாற்றிக்கிட்டலாம். என்ன பொருள், எது மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கணுமோ அந்த மேஜ் தூக்கிட்டு நம்ம அதை இந்த இடத்துல போட்டுக்கலாம். குர்சி பர் கியா ஹை, சேர் மேலே என்ன இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். பேட் பர் கியா ஹை, மரத்தின் மேல் என்ன இருக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த மேஜ்க்கு பதிலாக வேற எது வேணாலும் போட்டு நம்ம கொஸ்டின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆன்சர் பாருங்க, மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது. கிதாப் அப்படின்னா புத்தகம், மேஜையின் மேல் புத்தகம் இருக்கிறது. இப்போ நம்ம மேஜை மேல பேனா இருக்கு அப்படின்னு சொன்னா மேஜ் பர் கலம் ஹை, மேஜையின் மேல் பேனா இருக்கிறது. இல்லை மேஜ் பர் பானி ஹை, மேஜை மேல தண்ணி இருக்கு அப்படின்னா மேஜ் பர் பானி ஹை. மேஜ் பர் பென்சில் ஹை, மேஜை மேல பென்சில் இருக்கு. மேஜ் பர் அக்பார் ஹை, மேஜை மேல நியூஸ் பேப்பர் இருக்கு. அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எது வேணாலும் நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, மேஜ் பர் கித்தனை ஆம் ஹை, மேஜையின் மேல் கித்தனை எத்தனை, ஆம் ஹை, ஆம் அப்படின்னா மேங்கோ மாம்பழம், மேஜையின் மேல் எத்தனை மாம்பழங்கள் இருக்கின்றன. ஓகேவா? மேஜ் பர் தோ ஆம் ஹை, மேஜையின் மேல் 2 மாம்பழங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம 10 மாம்பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா மேஜ் பர் 10 ஆம் ஹை. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொஸ்டினையும் நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணுமோ அந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஆன்சரும் நம்மளோட ஆன்சர் என்னவோ அதை ஆட் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.